அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவிலே மாய சதுரம், அதாவது மேஜிக் ஸ்கொயர், அதை பற்றி பார்க்க போகிறோங்க. என்னன்றீங்களா, சென்னையில் இருக்கிற ஒரு கோயிலில் இந்த மாய சதுரம் இருக்குது. இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் எண்களாகும். நம்ம 1 2 3 சொல்கிறோம் இல்லையா, அதற்கான தமிழ் எண்கள் தான் இது. இதை நம்ம எளிதாக ஞாபகம் வைத்து கொள்ள மேற்கண்ட எளிமையான வரிகளை நாம் ஞாபகம் வைத்து கொண்டால் போதும். சரி, இந்த கல்வெட்டில் இருக்கிற எழுத்துக்களுக்கு உரிய எண்களை நாம் பதிவிட்டால் என்ன வருது பாருங்களேன். இப்படி கூட்டினாலும் 15, எப்படி கூட்டினாலும் 15. அதற்கு தாங்க இதற்கு மாய சதுரம்னு பேர். ஆங்கிலத்தில் மேஜிக் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, சஸ்பென்ஸ் போதும். இந்த சதுரம் எங்கே இருக்குன்னு தானே கேட்குறீங்க. சென்னையில் தாம்பரத்தில் இருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாடப்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் ஆலயத்தினுடைய நுழைவாயிலே இருக்கிறது. சரி, வேறு ஆலயத்தில் இதே போல் மேஜிக் ஸ்கொயர் இருக்கா அப்படின்னு கூகுளில் தேடும் பொழுது ஒரு ஆச்சரியகரமான விஷயம், பழனி அடிவாரத்தில் இருக்கின்ற ஒரு மண்டபத்தில் 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு தூணிலும் இது போல இருப்பதாக அறிந்து கொள்ள முடிந்தது. இதில் என்ன சின்ன வித்தியாசம்னா, இங்கே இருக்கின்ற எண்கள் இடம் மாறி இருக்கின்றன. ஆனால் இதுலேயும் சரி, கூட்டுத்தொகை 15 தான் வருகிறது. இதை சூரிய எந்திரம் என்று கூறுகிறார்கள். சரி, சூரியனுக்கும் இந்த கூட்டுத்தொகை 15க்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரு ஆச்சரியகரமான ஒரு தகவல் ஒன்று கிடைத்தது. சூரிய சக்தியை பயன்படுத்தி இப்போது நாம் மின்சாரம் தயாரிக்கிறோம் அல்லவா, அந்த சோலார் பேனலை 15 டிகிரி கோணத்தில் வைத்தால் நல்ல பலன் கிடைப்பதாக கூறுகிறார்கள். அதனால தான் இந்த மாய சதுரத்திற்கு சூரிய யந்திரம்னு பேர் வைத்தார்களா தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். ஒன்று மட்டும் நன்றாக தெரிகிறது, அக்கால தமிழர்கள் அறிவியலிலும் சரி கணிதத்திலும் மிகச்சிறந்து விளங்கினார்கள் என தெரிகிறது. அப்புறம் இந்த தேனுபுரீஸ்வரர் ஆலயத்தில் பல அரிய சிற்பங்கள் உள்ளன. அதை நாம் அடுத்த பதிவிலே பார்ப்போம் என்று கூறிக்கொண்டு பன்ருட்டி முத்துக்குமார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.